1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1-10 வரை வசனம் வாசிக்கும் போதே நான் என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அடிக்கடி அப்படித்தான் நிறைய நேரத்தில் நீங்கள் அப்படி முடிவு பண்ணிடுறீங்க. ஈஸியாகவும் இருக்காது. முடிவு பண்ணிடுறதுனால சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இன்னும் முன்னே முடிவு பண்ணிங்கன்னு தெரில. சரி, 7வது வசனம் திரும்ப வாசிக்கலாமா? அவர் யார்? அவரு இப்போ அப்படி சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். இப்போ பெண்கள் மட்டும் சொல்லுங்க. ஆண்கள் மட்டும் சொல்லுங்க. ஆண்கள் எல்லாரும் சொல்ல சொன்னேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க ஒண்ணு செல்ஃப் எடுக்கல. நீங்க சூப்பர். பிள்ளைங்க வரல சொல்லுங்க. ரெண்டாவது ஆண்கள், மூணாவது. நான் ஃபர்ஸ்ட் அது சவுண்டை வச்சு சொல்றேன். நல்லா படிக்கிறாங்க, நல்லா படிக்க ஆயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு விஷயந்தான், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார், அவர் உங்களை விசாரிப்பார். நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிற விஷயமே என்ன தெரியுமா? எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ இந்த விசாரிப்புங்கிறத பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கூட விசாரிப்பாங்க, அது அந்த விசாரிப்பு இல்லை. கோர்ட்டில் கூட விசாரிப்பாங்க, அந்த விசாரிப்பும் இல்லை. ஒரு தாய் தாம் பிள்ளைய விசாரிக்கிறது போல தேவன் உங்களை விசாரிக்கிறார். அதுதான் அந்த விசாரிப்பு. ஒரு குழந்தை சாப்பிடல, குழந்தை சாப்பிடாத அந்த குழந்தைக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க? அதை பாரு, மேலே பாரு, கீழே பாரு, மேலே பாரு, நிலாவை பார்த்து சோறு விட்டுருவாங்க. கீழே போகிற ஆளுங்கள்லாம் பூச்சாண்டி ஆகிடுவாங்க. அந்த நேரத்தில் நல்லவெல்லாம் பூச்சாண்டி ஆகிடுவான் அந்த அம்மாவுக்கு. அதை பாரு, பூச்சாண்டி போகிறவனு பிடிச்சி கொடுத்துருவேன்னுவாங்க. என்னன்னா அந்த குழந்தைய சாப்பிட வைக்கணும். அவன் யார் பூச்சாண்டியாக இருந்தால் எனக்கு என்ன வந்தது? என் பிள்ளை சாப்பிடணும். அதை விட 100 மடங்கு அக்கறை உள்ள ஆண்டவர் தான் நீ ஆராதிக்கிற ஆண்டவர். உங்களை விசாரிக்கிறதுக்கு அவரை போல ஒருவர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆகினால கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. பொதுவாக நம்ம விசாரிக்கணும்னா அவர் நம்மளை நினைக்கணும். எப்போவுமே உங்கள் நினைப்பாக தான் இருக்கிறேன்றார். அல்லேலூயா. அவர் நீங்கள் பொழுது வெஞ்சா பொழுது போனால் அவர் நினைக்கிறீங்கல்ல, ஜெபம் பண்ணுறீங்கல்ல, ஜெபம் பண்ணுற எப்போ பார்த்தா எப்போ நினச்சாலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும், எப்போ பார்த்தாலும் ஏசப்பா சோத்திரம்னு சொல்கிறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மனுஷனாகிய நமக்கே அவருக்கு துதி சொல்லணும்னு நினைக்கும் போது துதிக்கிற உங்களை காப்பாற்றணுன்றது அவருக்கு அக்கறை இருக்காதா? அப்படின்னா எந்த நேரமும் இரவும் பகலும் உங்கள் நினைப்பாக தான் இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் இல்லைன்னு பயப்படாதீங்க. ஒருவேளை அம்மா இருந்தாங்க நல்லா பார்த்துக்கினாங்க, அவங்க இல்லை. அப்பா இருந்தாங்க நல்லா பார்த்துக்கினாங்க, இல்லை. தம்பி அண்ணன் தம்பி இருந்தாங்க நல்லா பார்த்துக்கினாங்க, இல்லை. இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க நல்லா பார்த்துக்கினாங்க, இப்போ அவங்களாம் இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அவங்க எல்லார காட்டிலும் மேலான ஒருவர் உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களை விசாரிக்கிறாரு. நிறைய நேரத்தில் நம்ம தள்ளாடி சோர்ந்து தடுமாடி விழ போகிற நேரத்தில் அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறதுனால நாம் என்ன பண்ணுறோம்? நாம் எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. அவர் நமக்கு பாருங்களேன், உங்களை குறித்து அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இப்போ நம்ம நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் பிள்ளைங்களை குறித்து நீங்கள் என்ன திட்டம் போட்டிருக்கீங்க? உங்கள் பிள்ளைங்களை குறிச்சிங்க, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல துணிமணி கொடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல எதிர்காலம் அவங்களுக்கு. நமக்கு தான் இப்படி போயிடுச்சு, அவங்களுக்காவது நல்ல எதிர்காலம் அமைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? இது ஒரு உலக பிரகாரமான அப்பா அம்மாவுக்கு இது இயல்பான ஒரு சிந்தனை. உன்னதமான தேவனுக்கு இதை விட அதிகம்.
அல்லேலூயா. உங்களை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் ஏற்ற காலத்தில் நிச்சயம் நிறைவேறும். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியது என்னன்னா, அவர் உங்கள் நினைப்பா இருக்காரு, நீங்கள் அவர் நினைப்பா இருந்தீங்கன்னா அவர் உங்களை விசாரிப்பார். அவரை உங்களை விசாரித்து உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளையை விசாரிக்கிறது போல, ஒரு தாய் தன் பிள்ளையை விசாரிக்கிறது போல அவர் உங்கள் நினைப்பாவே உங்கள் மேலே உள்ள அக்கறையாகவே இருக்கிறார். நீங்கள் ஒரு வேலை இப்போ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலையாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏதோ ஒரு சின்ன மேட்ரு கிடைக்கல, செய்ய முடியல, நடக்கலை, ஏதோ சம்திங் எதிர்பார்த்தீங்க, அது கிடைக்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை, பெரிய கவலையாக இருக்கிறீங்க. யோசித்து பாருங்களேன். உங்கள் சாதாரண உங்களை பெத்த அப்பா, நீ ரொம்ப வருத்தத்தோடு கஷ்டத்தோடு உன்னை நல்லா படிக்க வச்சாரு, நல்லா பாதுகாத்தாரு, நல்ல கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த அந்த அப்பா பார்த்து, என் பிள்ளை ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறான்ப்பா, என் பிள்ளை ரொம்ப கவலையில் இருக்கிறான், சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நினைப்பாரா? கட்டாயம் நினைக்க மாட்டார். நீ படுற வருத்தத்தை விட 100 மடங்கு அவர் வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறார். என்னன்னு தெரியலையே, ஏன் இப்படி இருக்கிறான்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அவனுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி உங்கள் தகப்பன் சொந்த உங்களை பெற்றெடுத்தவருக்கு அவ்வளவு கவலை அக்கறை இருக்குமானா அதை விட அதிகமான அக்கறை நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நாம தான் அதை மறந்துடுறது அடிக்கடி. இப்போ நீங்கள் கவலையாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்படாதவங்களை குறித்து நான் பேச்சு கிடையாது, இங்கே ரட்சிக்கப்பட்டவங்களை குறித்து நான் பேசுறது. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த கவலையாக உட்காந்துங்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஆண்டவர் என் புள்ள பார்ப்பா, எவ்வளோ சந்தோஷம், கவலையாகுது, எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினைப்பாரா? வருத்தப்படுவார் இல்லை? அந்த வருத்தத்தை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் என்ன பண்ணுங்க, உங்கள் கவலைகளை எல்லாம், நாம் கவலையாக இருந்தோம்னா நாம் என்ன பண்ணுறோம், அவரை அவமதிக்கிறவர்களாக மாறிடுறோம். கவலைப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா கவலை நம்மளை என்ன செய்யும்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு ஒரு வசனம் சொல்லுது. நீங்கள் படிச்சு பாருங்களேன் ஒரு வசனத்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். கவலை என்ன பண்ணுமா, எப்படி அந்த வசனத்தை படிக்கணும்ல, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை எதை ஒடுக்கும்? ஆமே, அவனை ஒடுக்கும், அதை ஒடுக்கும், இருதயத்தை ஒடுக்கும், அவனையும் ஒடுக்கும். அப்போ என்ன செய்யணும்னா உங்களுடைய கவலைகளை எல்லாம் என்ன பண்ணுன்னா கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். அதை பெக்மஸ் பண்ணதில்ல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்கா. பாடுங்களேன். உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அப்போ கவலைப்படுறது என்ன அப்படின்னா, நாம் ஒன்று தேவனையே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம கவலைப்படுறது நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கே பிடிக்காது. பொறுத்துக்க முடியலன்னா உங்களை படைச்ச ஆண்டவர், உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர், உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர், உங்களுக்கு நன்மை செய்த ஆண்டவர், உங்களை ரட்சித்த ஆண்டவர், உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமான்னு ஒவ்வொரு நாளும் காத்து யோசித்து செய்கிற ஆண்டவர் சந்தோஷப்படுவாரானா நிச்சயம் என்ன பண்ண மாட்டார், சந்தோஷப்படவே மாட்டார். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கிடும், உங்களை ஒடுக்கிடும், அதை ஒடுக்கிடும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாம் அவர் என்னை விசாரிக்கிறவர், நான் அதுக்கு எதுக்குப்பா இதெல்லாம் பிரயாசப்பட்டு இருக்கணும். இப்போ உனக்கு தேவை இருக்குது, ஜெபம் பண்ணி விட்டுடு, கவலைப்படாத, கிடைக்குமா கிடைக்காத, ஜெபம் பண்ணிட்டு விட்டுடு. அதை அதுக்கு ஏற்ற காலம் வரும்போது அதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த விஷயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? கர்த்தர் என்னை
விசாரிக்கிறவர் ஆனபடியால் கர்த்தர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேலே நம்ம என்ன பண்ணிடணும், வைத்திடணும். அது மட்டும் இல்லை, நம்ம கவலைப்படுறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்போ என்ன செய்யலாம்னா, என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும், நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பாருங்களேன், 13ஆம் அதிகாரம் 23வது வசனம், 13:22. அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், எப்பவுமே நம்ம கவலைப்படுறதுனால எதையாவது செய்ய முடியுமானா எதையும் செய்ய முடியாது. என்னன்னா, இந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டது எப்படி விதை எப்படி அந்த முள் நெருக்கி இந்த செடி வளரும்போது அந்த முள் வளர்ந்து நெருக்கி கொண்டதுனால அது தானும் வளர முடியாமல் பலனும் கொடுக்க முடியாமல் போகிறது போல என்ன நடக்குதுன்னா, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறது போல அந்த கவலைப்படுற மனுஷனை, உலகத்தை குறித்த கவலை, ஐயோ இப்போ நமக்கு நிறைய விஷயம், நம்ம உலகத்து ஆட்சியாளர்களை குறித்த நமக்கு கவலையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், ஆட்சியும் அதிகாரமும் பணமும் அவங்கக்கிட்ட இருக்கு. நம்மளாண்ட என்ன இருக்குது, இயேசு மட்டும்தான் இருக்கிறாரு. அதை விட பெருசு அது. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கவலைகளை, ஆண்டவர் இங்கே பாருப்பா, என்ன அநியாயம் பண்ணுறாங்கப்பா, என்ன அட்டூழியம் பண்ணுறாங்க பாருப்பா, இந்த சமுதாயத்தில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கப்பா, இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிவினை உண்டாக்கி பிரச்சனையை உண்டாக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கலாமே தவிர போராட்டம் பண்ண முடியாது. போராடுறதுனால ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஆனால் தேவன் நினைச்சாருன்னா அதை சரியாக முடித்து விடுவார். அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25-6 வசனங்களை வாசிக்கலாம். அதாவது கவலைப்படுறதுனால உங்களுடைய உடம்பை கொஞ்சம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்புறம் பாருங்க, மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சின்னதோ பெருசோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தேவையில்லாத எதுக்கு கவலைப்படுறீங்க? நிறைய விஷயத்தில் கவலைப்படுறீங்க. வியாதி வந்தால் கவலைப்படுறீங்க, கடன் பிரச்சனை வந்துட்டா கவலைப்படுறீங்க, சாப்பாடு இல்லைன்னா கவலைப்படுறீங்க, போட்டுக்க துணிமணி இல்லைன்னா கவலைப்படுறீங்க, யாரும் உங்களை என்னன்னு கேட்கலன்னா கவலைப்படுறீங்க, எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறத மறந்து போயிடுறீங்க. ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். நாங்கள் இந்த ஊரை விட்டு, அந்த உத்திரமேரூரை விட்டு நாங்கள் வரும்போது சொந்தக்காரங்க, அந்த ஊரே சொந்தக்கார தான், மொத்த பேரும் சொந்தக்கார தான். அவங்க யாரும் என்னை விசாரிக்கலை. அதை பற்றி ஏன்டா போகிற, எதுக்குடா போகிற, ஏன்டா இங்கே இருக்கலாமே அப்படின்னு எதுவும் கேட்கல. அதை பற்றி நான் வருத்தமும் படலை. என் சொந்த குடும்பம், அதாவது என் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, இவங்கெல்லாம் ஒன்றுமே கேட்கல. போறியா போ, வரியா வா அப்படின்னு கூட சொல்லலை. போனால் போகிறான், இருந்தால் இருக்கிறான், எனக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு கூட யோசிக்கல. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு ஒரு கவலையாக இருக்கணும்ல. நான் நம்பினவர் ஆண்டவர், கவலைப்படாமல் இங்கே வந்த நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் கவலைப்படுறதுனால எதையும் செய்ய முடியாதுங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். கவலைப்படுறத என்ன ஒருத்தர் விசாரிக்கிறவர் இருக்கிறார், அவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. என்னை ஒருத்தர் விசாரிக்கிறவர் இருக்கிறார், அவர் தான் நான் ஆராதிக்கிற கர்த்தர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நீங்க அவரை நினைச்சீங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு பாடிடலாமா? கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். அந்த பாட்டை பாடலாமா? கர்த்தர் என்னை விசாரிப்பவர்,
கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். எல்லாரும் நீங்களே சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆதரிப்பவர். எல்லாரும் சொல்லுங்க. மைக்கில் வந்து அவசியம் இல்லை, மைக்கில் நம்மளே சொல்லலாம். கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நிமித்தம் நடத்தி செல்வதா, பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நிமித்தம் நடத்தி செல்வதா, எந்த கவலை பாரத்தை முற்றும் நான் அவர் மீது வைத்திடுவேனா, எந்த கவலை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேனா. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வார், தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வார், எந்தன் கண்ணீரை தம் துருத்தியில் அவர் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ, எந்தன் கண்ணீரை தம் துருத்தியில் அவர் கணக்கில் வைத்துள்ளாரோ. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர். எல்லாரும் சொல்லுங்களேன். கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கடைசியில் இருக்கிறவங்க கூட சொல்லுங்க. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். வலது கரத்தை பிடித்து என்னையோ உனது துணை நான் என்று சொல்லி, வலது கரத்தை பிடித்து என்னையோ உனது துணை நான் என்று சொல்லி, வழக்காடுவார் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே, வழக்காடுவார் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். மறுபடியும் சொல்லமா? கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் தமது ஐஸ்வர்யத்தினார் எந்தன் குறைகளை எல்லாமே, தேவன் தமது ஐஸ்வர்யத்தினார் எந்தன் குறைகளை எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரே கவலையே.
போக்குவாரே கவலையே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். மறுபடியும் கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். அல்லேலூயா. உங்க கர்த்தர் எப்படிப்பட்டவர்? விசாரிக்கிறவர். உங்க கர்த்தர் ஆதரிக்கிறவர். உங்க கர்த்தர் உயர்த்துகிறவர். உங்க கர்த்தர் தப்பு வைக்கிறவர். விசாரிக்கிறதுனா ஒரு உங்களை அக்கறையோடு பார்த்துக்கிறது. ஆதரிக்கிறதுனா உங்கள் தேவைகளை சந்திப்பது. உயர்த்துறதுனா உங்களை மேன்மையாக வைப்பது. தப்பு வைப்பதுனா ஆபத்து வரும்போது உங்களை தப்பு வைக்கிறது. இப்படி எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த ஃபர்ஸ்ட் கவியில பாருங்களேன், பெயரை சொல்லி கூப்பிட்டு என் நிமித்தம், அதாவது பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நிமித்தம் நடத்தி செல்வதால். பெயரை சொல்லி கூப்பிட்டு, நீங்கள்லாம் யாரும் தானா வந்தவங்க கிடையாதுங்க. அவர் அழைக்காம யாரும் அவருடைய பிள்ளையா இங்க வரல. அவர் உங்களை அழைச்சிருக்கிறார், அது உண்மை. நீங்க ஒரு வேளை நினைக்கலாம் ஏதோ தற்செயலாக வந்துட்டேன். இல்லைங்க, அவர் கூப்பிடாம இந்த இடத்துல வரவே முடியாது. அவர் சமூகத்தில் உட்காரவும் முடியாது. நீங்க பாருங்களேன், ஒரு இடத்துல போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாருங்களேன். ஒரு நம்ம பார்த்த காட்சியை கூட திருப்பி பார்க்கும்போது கூட ஒரு 5 நிமிஷம் திருப்பி பார்த்தா போர் அடிக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரலாம் உட்காந்துங்கிறீங்க, போர் அடிக்க மாட்டேன்தே. ஏன் தெரியுமா? அவர் தான் உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்டு அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, எந்த கவலை பாரத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரா? அவர் மீது வைத்திடுவேன். நான் என்ன பண்ணவங்க, நீங்கள் உங்கள் கவலை பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சிடுங்க, நீங்கள் கவலையப்படாதீங்க. அடுத்தது 2வது கவியில் பாருங்களேன், தேவன் என் பட்சத்தில் நிற்க. என் பக்கத்தில் நிற்கிறாரு. மனிதன் எனக்கு என்னங்க செய்ய முடியும்? யாரு நான் போறேன், உன்னை ஒரு வழி பண்ணிடுறேன், நீ போ, உனக்கு பின்னாடி நான் வைக்கிறேன் பாரு, வைக்கட்டும். என் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்னுத்துக்கும் கவலை தேவையில்லைங்க. அவர் என் பக்கத்திலே நிற்கிறாரு. ஏன் இப்படி திரும்பினா என் பக்கத்தில் நிற்கிறாரு, இந்த பக்கம் திரும்பினா என் பக்கத்தில் நிற்கிறாரு. என்னை யாராலையும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எந்த கண்ணீரை தம் துருத்தியில் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீ ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில கணக்கில் வச்சுக்கிறாருங்க. அப்போ ஒரு நாளுக்கு அது எல்லாத்துக்கும் ரிசல்ட் கிடைக்கும். நீ ஒருத்தர் உங்களை மனமடிய வச்சாங்களா, ஆண்டவரே நான் நல்லதான் நினச்சேன், அவங்க என்னை மனமடிய வச்சுட்டாங்கன்னு ஒரே ஒரு சொட்டு கண்ணீரை கூட கீழே விடாம கையில ஏந்தி துருத்தியில வச்சிருக்கிறார். அதுக்கு நிச்சயம் ஒரு நாள் பலன் வரும். அல்லேலூயா. நீ வடிச்ச கண்ணீருக்கு நிச்சயம் பலன் உண்டு. 3வது பாடிக்கல பாருங்களேன், வலது கரத்தை பிடித்து என்னையும் உனது துணை நான் என்று சொல்லி. என் வலது கையை அவர் பிடிச்சி அவர் சொல்றாராம், உன துணை நான் தானே, நீ எதுக்கு கவலைப்படுற, என்ன கவலை இருக்கு உனக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். வலது கையை பிடிச்சி சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, வழக்காடுவார் அனைவரையுமே. உங்களுக்காக அவங்க கூட வழக்காடுவார், அப்புறம் அவங்கள வெட்கப்பட்டு போக செய்வாரே. அல்லேலூயா. 4வது கவி பாருங்க, தேவன் தமது ஐஸ்வரியத்தினால் எந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். என் குறைகளை எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்குவார். நீங்க ஒருவேளை இல்லை, போய் பார்த்தா அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, கூவு இல்லை, எதுவும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜபத்துக்கு தான் போயிட்டு வந்தேன், என்ன அங்கே சொல்கிறாங்க அவர் பார்த்துக்குவாருன்னு, அப்படியே தான் இருக்குது. உங்கள் நம்பிக்கை விசுவாசம் குறைஞ்சிடுச்சு.
ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சொன்ன ஒரு நான் கதையை சொல்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன் சொல்லலை, ஞாபகப்படுத்துகிறேன். வேதநாயகம் சாஸ்திரியார் அவர் எப்பவுமே ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது இது மாதிரி உட்காந்து சொல்லி கொடுப்பாரு. இது சுவிசேஷத்தை வர்றவங்களுக்கு, புதுசாக வர்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. பழசாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய விசுவாசத்தை குறித்து சொல்லி கொடுப்பார். புதுசாக வர்றவங்களுக்கு சுவிசேஷத்தை குறித்து சொல்லி கொடுப்பாரு. பழசாக இருக்கிறவங்களுக்கு விசுவாசத்தை பற்றி சொல்லி கொடுப்பாரு. எப்பவுமே சரியாக 4 மணிக்கெலாம் அவருக்கு டீ குடிப்பார். கரெக்டாக டீ வந்துடணும், இல்லைன்னா அவங்க மனைவிக்கு டோஸ் கிடைக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க கரெக்டாக டீ எடுத்து வந்து வச்சுருவாங்க. கரெக்டாக அந்த 4 மணிக்கு டீ டக்குன்னு வந்து நின்றுடும். அவர் குடிச்சிட்டு மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுவார், ஆராதனையை கண்டினியூ பண்ணுவார். அந்த சுவிசேஷத்தையும் அந்த விசுவாசத்தை குறித்து பேசுகிறத கண்டினியூ பண்ணுவார். இவங்க போய் பார்த்தாங்க. அன்றைக்கி பார்த்தா டீ தூள் இல்லை, அங்கே தான் விட்டுக்கிறாங்க. இப்போ டீ கொடுத்தாகணுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் ஒரு விசுவாசத்தில் என் வீட்டில் ஒன்றும் இல்லை, பாக்கெட்டில் காசு இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை, அங்கே ஒன்றும் கிடையாது, இங்கே ஒன்றும் கிடையாது சொல்கிறது அவருக்கு பிடிக்காது. ஏன்னா ஏன் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அதனால் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய விசுவாசம். தப்பானது ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் ஆண்டவர் உங்கள் கூட இருந்தார்னா நீங்களும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. வரும், கட்டாயம் கொடுப்பார். அந்த நம்பிக்கை வந்துடும், விசுவாசம் வந்துடும். அவர் என்ன பண்ணார், அந்த அம்மா கரெக்ட் டைமுக்கு 4 மணிக்கு டீயை தந்து வைக்க வேண்டிய டீ தூள் டப்பாவை தந்து வச்சிடுச்சு. அதுவும் நிமித்தி வைக்கல, கவுத்து வச்சிடுச்சு. வச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டே இப்படி பார்க்குறாரு, டீ தூள் டப்பா காலியாக இருக்குது. உடனே அவரும் பாருங்க அப்படியே டீ தூள் டப்பாவை எடுத்து அப்படியே ஆண்டவர் நோக்கி அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டார். பாட்டு நடத்திக்கிட்டே இருந்தவர் திடீர்னு என்ன பண்ணார், டப்பாவை தூக்கி காமிச்சு பாரும் பரணே அப்படின்னு பரன் கிட்ட டப்பாவை காமிச்சிட்டு திரும்பி அங்கே டப்பாவை வச்சிட்டார். எப்படா ஒரு வாசலில் ஒரு ஆள் வந்து நின்றுங்கிறான், ரொம்ப நேரமாக நின்றுங்கிறான். இவர் ஆராதனை இவர் முடிக்கல, அந்த பாடத்தை முடிக்கலை, இவர் நடத்திங்கிற பாடத்தை இன்னும் முடிக்கலை. வாசலில் அவனை பற்றி எட்டி பார்த்துட்டு நின்றுக்கிறான். ஒரு வரியாக ஒரு 5 மணிக்கு முடித்தார். அவனை கூப்பிட யாரோ ஒருத்தர் எட்டி பார்த்துக்கிறான்னு அவனை கூப்பிடுப்பா அப்படின்னாரு. அவன் வந்தான். யார்ப்பா நீ, என்ன விஷயம் அப்படின்னு. ஐயா, நேற்றுக்கே ஒரு பார்சல் வந்துடுச்சு, நேற்றுக்கு வர முடியல, அது இன்றைக்கி எடுத்துன்னு வந்து கொடுக்கலான்னு வந்தேன். நீங்கள் நடத்திக்கிட்டே இருக்கீங்களா, என்னை பார்த்து கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன், நீங்களும் என்னை கூப்பிடல, அதனால் வெளியே நின்றுந்தையா அப்படின்னு சொன்னான். அப்புறம் வாங்கி அதை பிரித்து பார்த்தா 1 கிலோ கேரளாவிலிருந்து வந்த ஒரிஜினல் டீ இலை. அல்லேலூயா. இப்போ அவர் என்ன பண்ணல, இல்லையா நான் பராபரனே, நான் உம்மை தானே நம்பியிருக்கிறேன், உம்மை தானே சோத்திரம் பண்ணுறேன், உம்மங்கிட்ட தானே ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், என்னப்பா நீ அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகவும் இல்லை, வெறுப்படையவும் இல்லை. அல்லேலூயா. நம்ம தேவைகள் வரும்போது அந்த சந்திக்கப்படலைன்னா நாம் என்ன பண்ணிடுறோம், சோர்ந்துடுறோம், விசுவாசத்தையே விட்டுடுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அது எப்படி நடக்கும் அப்புறம் அப்படின்னா, தற்செயலாக நடந்தால் தான் நடக்கணும். ஆனால் விசுவாசித்தினா தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. விசுவாசிக்கலைன்னா தற்செயலாக நடக்கும், விசுவாசித்தினா தேவனுடைய மகிமையை நிச்சயம் பார்ப்பேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் என்னை ஒருத்தர் விசாரிக்கிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பார்த்துக்குவாருங்க. அவர் என் தந்தையை போல தாயை போல, என் தந்தையை விட தாயை விட அவர் அதிகமாக என்னை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். 2வது, அவர் என்னை ஆதரிக்கிறவர், எல்லா தேவைகளையும் கொடுத்து ஆதரிக்கிறவர். 3வது, அவர் என்னை உயர்த்துகிறவர், எல்லா இடத்திலையும் எல்லாருக்கும் முன்பாகவும் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். 4வது, ஆபத்து வரும்போது உன்னையும் தப்பி வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நூல் இழையில தப்பிச்சிட்டங்க, ஒரு வண்டி பெருசாக வந்துச்சுங்க, ஏற்றி இருந்தேன்னா சட்னி ஆயிருப்புங்க, நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது தேவனுடைய கிருபை, தப்பி வைத்தார். உங்களுக்கு இந்த இடத்துல 95, 96 இல்லை 97 அப்படி இருக்கும், 96, 97 ஞாபகம் இல்லை. கூரை போட்டு வச்சிருந்தோம். கூரை போட்டதுக்கு கீத்து
தென்னங்கீத்து இவ்வளோ அகலம், இதே அகலம் சர்ச்சு தான். இவ்வளோ அகலத்துக்கு என்ன ஆகுதுன்னா அப்பப்போ கீத்து 1 வருஷம் கூட வரல. ஒருத்தர் வந்தார், ஐடியா கொடுத்தாரு, சார் வயல் அடிச்சிடுங்க சார் அப்படின்னாரு. நானும் என்ன பண்ணேன், ஒருத்தர் விசாரித்தா அவர் சேத்பட்டில் இருக்குது அப்படின்னாரு. அவர் ஒரு 3 லோடு வயல் எத்தத்தை இறக்கிட்டாங்க. இந்த இடத்த பார்த்தோன்னே 3 லோடு தேவைப்படும் சார்னா 3 லோடு, 1 லோடு இந்த பக்கம், 1 லோடு எதிர்க்க, 1 லோடு இந்த பக்கம். எதிர்க்க இந்த சுற்றி என்ன நடந்தாலும் எங்களுக்கு தெரியாது, அதுக்குள்ள நடுவில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு நாள் அப்போல்லாம் டிவிஎஸ்பிடி வச்சுருக்கேன். நேராக எடுத்து போய் டிவிஎஸ்பிடி ரோட்டில் ஏறுறேன். 104A வந்து நிற்குது. ஜஸ்ட்டு ஒரு செகண்டு. அந்த டிரைவரு உடனே வண்டியை திருப்பி பள்ளத்தில் விட்டு மேலே ஏற்றி அவரை நிறுத்திட்டு அவருக்கு வேர்த்து வெளுத்து போச்சு. எனக்கு சொல்லவா வேணும், உயிர் போய் திரும்பி வந்துச்சு. அவர் கேட்குறாங்க, வண்டியில் இருக்கிறவங்களான்னு கேட்குறான், சொல்லிட்டு வண்டியாடா அப்படின்னு. இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற எங்கடா சொல்லிட்டு வர்றதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன். சொல்ல முடியுமா அந்த இடத்துல? அப்படியே இப்படி உதறது, பயங்கர கை கால் உதறது, பயங்கர உதறது, இப்படி ஆடுது, டிவிஎஸ்பிடி இப்படி ஆடுது கிட்டுன்னு. அவர் டிரைவர் பார்த்தாரு. அவர் தெரிஞ்சவர் ஆச்சா. அவர் எதிர்க்க கோவிந்தசாமி நகர் தான் அவர், அருணாசலம் டிரைவர். அவர் வெளுத்து போயிட்டார். அவர் விட்டு போயின்னு இருந்திருக்கலாம், ஆனால் என்ன ஃபைன் கட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் விடவில்லை. அல்லேலூயா. அந்த இடத்துல என்னை எப்படி தப்பி வச்சார் பாருங்க. நேராக போய் ஏறி வண்டி ரோட்டில் நிற்கிறேன். அந்த வண்டி வந்த வேகத்துக்கு என் மேலே ஏறி இருக்கணும். எப்படி அந்த வண்டி திரும்பிச்சின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு முறை கேட்கும்போது, எப்படி சார் அவ்வளோ டர்ன் பண்ணி திருப்பிட்டீங்க? எப்படி திருப்பணுன்னு எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன மட்டும் தானா? உங்களை எல்லாரையும் இந்த பொது கதையெல்லாம் வேணாம், எல்லாரையும் இந்த பொது கதை வேணான்ற, என்னையும் அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கு என்னென்ன கவலை அப்படிதான் ரொம்ப, அதுதான் நம்ம இன்னைக்கு ஒரு சில வசனங்கள் மூலமாக நான் அவர் என்னென்ன கவலை வந்து நம்மளை நெருக்கிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு கவலையா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனங்களை மட்டும் படிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஒரு அல்ல சொல்லமா? முதல் கவலையே ஒன்றும் கிடையாது, ஒரு சாமானும் கிடையாது, இந்த சாமான் கிடையாது, அந்த சாமான் கிடையாது, எந்த சாமானும் கிடையாது. பாருங்க, ஒரு 2 சாப்பிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம், கரண்டி சோத்துக்கும் அதே கரண்டி தான், குழம்புக்கும் அதே கரண்டி தான். யோசிக்கிறீங்களா? உங்களை அழைத்த ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க. நீங்க சொல்றாரு, நீங்க கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மைகள் உங்களுடையதாகும். அல்லேலூயா. நீ எது கவலைப்பட்டு இருக்க? அவர் ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறார், பிளான் பண்ணிட்டாரு உனக்கு எதை கொடுக்கணும்னு. எகிப்து தேசத்தின் நன்மைகளை உனக்கு கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டாரு. நாம் என்ன சொல்றோம்? ஒரு தட்டு இல்லை, ஒரு நல்ல டம்ளர் இல்லை, நல்ல ஒரு சொம்பு இல்லை, நல்ல ஒரு வம்பு இல்லை, இதைத்தான் நம்ம கவலையாக பட்டுருக்கோம். சொல்கிறாரு, உங்களுடைய தட்டு முட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்தின் நன்மைகளை உனக்கு தருவேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிக்கலாமா? அடுத்த வசனம்னா அடுத்தது 2வது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். இப்போ 2வது விஷயம் என்னென்னா, கழுதையை தேடிட்டு வந்தாங்க. கழுதைங்கிறது என்னன்னு சொன்னால், இஸ்ரவேலில் பழைய ஏற்பாட்டு காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கழுதை பயணம் செய்யும். இப்போ வச்சுக்கிற கார் வச்சுக்கிற மாதிரி, காரு பைக்கு வச்சுக்கிற மாதிரி, பைக்கு வச்சுக்கிற மாதிரி, எங்கன்னா டக்குன்னு பைக் எடுத்துன்னு போகிறோம்ல, காரில் போகிறோம்ல, அது மாதிரி அந்த காலத்துக்கு நம்ம பிரயாணம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட வாகனம் கழுதை. கழுதைன்னா பொதி சுமக்கிற கழுதை வேறு,
அந்த கழுதை வேறு. நம்ம பார்த்தீங்கன்னா குதிரை வந்து போர் குதிரை வேறு, மற்ற இன்னும் வந்து குதிரைகள்லாம் பொதிக்கு சுமக்கிறதுக்குன்னு வச்சுக்கிற குதிரை இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து நம்ம கழுதையை மட்டும்தான் கழுதைன்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த குதிரைக்கு பேரும் கழுது தான். அந்த பொதி சுமக்கிற குதிரையெல்லாம் கழுதை தான் பேர். அந்த குதிரைகள் ஒவ்வொருத்தருக்கும் வீட்லேயும் ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு கொஞ்சம் வசதியாகிறாங்கன்னா ஒரு 2, 3, 4, 5 அப்படி வச்சுருப்பாங்க. ஏன்னா வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கழுது மேலே உட்காந்து பயணம் பண்ணணும். 5 பேர் இருக்கிற வீடு, 10 பேர் இருக்கிற வீடு, 10 கழுது வச்சுருப்பாங்க. 10 பேரும் ஒரு குடும்பமாக போகிறாங்கன்னு வச்சுங்களேன். 10 பேரும் 10 கழுதியில் ஏறி உட்காந்துன்னு அப்படி போயிட வேண்டியது. குடும்பமாக போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது, ஏதோ ஒரு நல்லது கெட்டது போகிறது, அது எல்லாத்துக்கும் போயிட்டு வருவாங்க. அப்போது வசதி இல்லாதவங்க அட்லீஸ்ட்டு ஒரு கழுதியாவது வச்சுருப்பாங்க. அப்படி எதுக்கு இதை குறிக்கிறதுனா, நம்முடைய போக்குவரத்துக்குரிய காரியங்களை குறிக்குது. இது காணாமல் போச்சு. உடனே சவுலுடைய அப்பா அவரை கூப்பிட்டு, நீ ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டுக்கோ. இவர் சவுல் என்ன வேலை பண்ணியிருந்தார் தெரியுமா? ராஜாவாகிறதுக்கு முன்னே சவுல் என்ன வேலை பண்ணியிருந்தார் தெரியுமா? ராஜாவாகிறதுக்கு முன்னே ஆடு மேய்ச்சிருந்தாரா? தாவீது தான் ஆடு மேய்ச்சிருந்தார். இவர் மாடு மேய்ச்சார். மாடு மேய்க்கிறவனையும் ஆடு மேய்க்கிறவனு தாங்க ராஜாவாக்குனார் அவர். நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லிக்க வேணாம். ஆண்டவரை நம்பி வாழ்ந்தீங்கன்னா போதும், உங்களை உயர்த்த வேண்டிய இடத்துல அவர் வைப்பார். அல்லேலூயா. மாடுகளுக்கு பின்னால் மாடு மேய்ச்சிட்டு இருந்தான் அந்த சவுல். இவனை கூப்பிட்டு என்ன பண்ணார்? இப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு, கழுதை காணாமல் போச்சு, நீ போய் தேடி கண்டுபிடிச்சோம், ஒரு வேலைக்காரனை கூட விட்டுட்டு போ அப்படின்னாரு. அவன் தேடிக்கின்னு போகிறான். 3 நாள் ஆச்சு. இப்போ சவுல் சொல்கிறான், கழுதை காணாமல் போனது இல்லாமல் இப்போ நாம் காணாமல் போனோன்னு அப்பா தேடுவார், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வேலைக்காரங்கிட்ட சொல்லும் போது வேலைக்காரன் சொல்லுவான், நாம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இங்கே ராமத்திற்கு போனால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஞான திருஷ்டிக்காரர் சாமுவேல் இருக்கிறாரு, அவரை போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிக்கின்னு போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே இல்லைப்பா, வெறுங்கையோடு இப்படி போய் ஊழியக்காரன் பார்க்குறது, என் கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் தின்பட்டமும் காலியாச்சு, எல்லாம் இப்போ கையில் வச்சிருந்த காசு பொண்ணுக்குன்னு எல்லாம் காலியாச்சு, எப்படி வெறுங்கையோடு போய் பார்க்குறது அப்படின்னு சொன்னான். உடனே என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்குதுன்னு சொன்னான். 1/4 சேக்கல் வெள்ளி இருக்குது, நாம் போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு அந்த 1/4 சேக்கலை கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு ஜெபம் பண்ணி வரலான்னு பண்ணோன்னே, அவனை பார்த்த உடனே சாமுவேல் என்ன சொல்கிறார் பாருங்க, கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது, இது அல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சை யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவோ. அல்லேலூயா. நீ கவலைப்பட்டு இருக்கடா, உன்னை குறித்து அவர் என்ன திட்டமிட்டிருக்கார் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்க போறேன்னு திட்டமிட்டிருக்கார். நீ எதை பற்றி கவலைப்பட்டிருக்க? கழுதியை பற்றி கவலைப்பட்டிருக்க. நான் என்ன திட்டமிட்டிருக்கேன்? இந்த அந்த தேசத்துக்கே ராஜாவாக்கணும்னு திட்டமிட்டிருக்கேன். உங்களுக்கு தான் சொல்கிறாரு, உங்களை குறித்து அவர் ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணி சின்ன விஷயத்துக்கு வச்சுக்கணும், ஆண்டவரே இதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்க, சவுலு கழுதியை தேடி கவலைப்பட்டுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு திட்டம் என்ன? அவனை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? சகல இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா. நிறைய விஷயங்கள்ங்க உங்களுக்கு வச்சுங்கிற காரியம் பெருசு. ஆண்டவர் ஆல்ரெடி உங்களை குறித்து எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பிள்ளையா அப்பா தெய்வமேனு குல தெய்வமா ஏற்றுக்கிட்டியோ, அன்னைக்கே உன்னை குறித்து ஒரு வரைபடம், உன்னை குறித்து ஒரு திட்டம், உன்னை பிரித்து ஒரு பெரிய டீட்டெயில் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் புதுசாக உட்காந்து எழுத வேண்டியதில்லை. உன்னை குறித்து அவர் திட்டம் போட்டாச்சு. உனக்கு எப்போ என்னென்ன வேணும் அதை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீ கவலையே படாத. முதல்ல ஒருத்தர் கவலைப்பட்டாரு, தட்டுமுட்டு சாமானுக்காக கவலைப்பட்டாரு. கவலைப்படாத, எகிப்தின் நன்மையெல்லாம் உனக்கு தான் தருவேன். அல்லேலூயா. 2வது ஒருத்தன் கழுதையை காணான்னு கவலைப்பட்டான். அவனை பார்த்து சொன்னா, உன்னை ராஜாவாக இஸ்ரவேல் சகல இஸ்ரவேலுக்கும் உன்னை ராஜாவாக ஆக்குவேன்னு சொன்னார். 3வது பாருங்களேன், யோபு 39 13 16 வரை. ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ அடுத்தது நமக்கு என்ன கவலை பாருங்க. தீக்குருவி அது முட்டை மணலில் முட்டையிட்டு அந்த மணல் மூடிட்டு போயிடுமா. அது மனுஷன் மெரிச்சா நனைஞ்சிரும், மிருகம் போய் மெரிச்சிச்சுன்னா உடஞ்சிரும். இப்படி அதுக்கு நித்தியம் கிடையாது.
அந்த அதுலேயும் தப்பிச்சு, மனுஷனுக்கு தப்பிச்சு, மிருகங்களுக்கு தப்பிச்சு, எல்லா நல்லா நடமாடுற எல்லா விலங்குகளுக்கும் தப்பிச்சு, அது மணல் உரிச்சு அது குஞ்சு பறித்து வெளியே வந்தால் தான் நித்தியம், இல்லைன்னா நித்தியம் கிடையாது. அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது. ஏன் தெரியுமா? அது எல்லாமே அவருடைய திட்டம். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்களா, நம்ம ஐயோ இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும். நான் சொல்கிறேன், நீங்கள் போடுற பிளான் ஒன்றும் நடக்காது. அவர் போடுற பிளான்னு தான் நடக்கும். அல்லேலூயா. நாங்கள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னே, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னே என் பிளான் எல்லாமே வேற. சர்வசாதாரணமான பிளான்லாம் கிடையாது. அது நடக்கவும் நடக்காது. அப்புறம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்பவும் சில பிளான்லாம் போட்டேன். ஆனால் அவர் பிளான்னு இங்கே கொண்டாந்து இங்கே நிற்க வைக்கிறது தான். அல்லேலூயா. எத்தனை முறை தப்பிச்சு ஓடணும் தெரியுமா? நம்ப மாட்டேங்கிங்க. ஊழியத்துக்கு நானாக இஷ்டப்பட்டு வந்தேன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. தப்பிச்சு ஓடினேன். நீங்கள் என் பாட்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஓடினேன் காடு மேடு, தேடினேன் ஜீவன் தந்து, பாடுவேன் அன்பு கூர்ந்து. என்ன எதுக்கு எழுதுன்னு தெரியுமா? நான் தப்பிச்சு ஓடினேன். அவர் இறக்கப்பட்டு கூப்பிட்டு வந்து வைப்பார். திரும்பி எந்த பக்கம் வழி கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்து தப்பிச்சு ஓடுவேன். அவர் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் திரும்பி அழட்டிக்காமல் திருப்பி கூப்பிட்டு வந்து வைப்பார். நான் மட்டும் ஓடுறதுக்கு உண்மையிலேயே மாம்சப்படி அப்பாவாக இருந்தால் வெட்டியே போட்டிருப்பார். இவர் என்ன தாயின் கருவில் உருவாக முன்னமே தெரிந்து கொண்டதுனால எத்தனை முறை ஓடினேன், ஒரு முறை கூட என் மேலே வருத்தப்படாமல் கோபப்படாமல் அவர் போட்ட திட்டத்தில் கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களை குறித்து ஒரு திட்டம் அவர் ஆல்ரெடி ஏற்கனவே போட்டார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே உம் சித்தம் ஆக கடவுது. அல்லேலூயா. இந்த குருவி பாருங்க, தீக்குருவி, அது முட்டை இட்டுச்சு, தப்பிச்சு வந்தால் கடவுள் செயல்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. மனுஷன் மிதிச்சா போச்சு, மிருகம் மிதிச்சா போச்சு, எது மிதிச்சாலும் போச்சு. ஆனால் அதையும் மீறி அந்த மணல் உரைச்சி அந்த குஞ்சுகள் வெளியே வருகிறது. அல்லேலூயா. இது தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இவைகளை காக்க கடினமுள்ளதாயிருக்கும், அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம். இது நீங்கள் விருதா கவலைப்பட்டீங்கனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதனால் உடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வச்சிருங்க. அல்லேலூயா. நான்காவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். 25, 26, 27. ஆமேன். ஒரு அள்ளில சொல்லலாமா? இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்படுது, சாப்பாட்டை குறித்து கவலை, உடைய குறித்து கவலை, அப்புறம் இன்னத்தை குடிக்கிறத குறித்து கவலை. இதுதான் நிறைய பேருக்கு கவலை. ஒரு அப்பா ஒரு அம்மா குழந்தைங்க வீட்டில் பட்னியாக இருக்குதுன்னா அதுங்க எப்படின்னா சனியை செத்து தொலைக்கட்டும் நாம் சாப்பிடுவோன்னு சொல்லி சாப்பிடுவாங்களா? சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் மட்டும் சாப்பிட மாட்டீங்க, குழந்தைன்னுவீங்க. அப்போ அவர் மட்டும் சாப்பிட்ருவாரா? அதுதாங்க ஆண்டவர். அல்லேலூயா. உங்களை காட்டிலும் அதிகமானது சொல்லட்டுமா? இந்த ஊருக்கு வரும்போது 1991 நினைக்கிறேன், 91 தான். 91 வரும்போது நான் கலர் ஃபேண்ட் ஷர்ட்லாம் வச்சுருந்தேன். ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு ஒயிட்டுன்னு தான் போடணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஒயிட்டு, அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற ஒயிட் வேஷ்டி
அந்த வேஷ்டியும், ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட்டு, ஒரு ஜிப்பா ஒரு ஒயிட் சட்டை, ஒரு ஒயிட் பேண்ட், இவ்வளோதான் என் ட்ரெஸ். என் மனைவிக்கு அவங்களும் என்ன பண்ணாங்க, நிறைய இந்த பாவாடை சட்டை தான் வச்சு, பாவாடை தாவாணி தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒதுக்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ பாவாடை தாவாணிலாம் வேணாம், புடவை தான் கட்டணும்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு புடவை, கல்யாணத்துக்கு எடுத்த ஒரு புடவையும் எக்ஸ்ட்ரா ஒரு புடவை, 2 புடவை தான். இந்த 2 புடவை தான் எனக்கு, ஒரே செட்டு தான். இதை தான் நாங்கள் இந்த ஊருக்கு வர சொல்ல எடுத்துன்னு வந்தோம். உடைய பற்றி அந்த ஒரு கவனம்னா அதில் ஒரு கல்யாணத்துக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு எங்கன்னா வெளியே போகும்போது மட்டும் கட்டிக்கிறது, மற்ற நேரத்தில் அந்த ஒரு புடவை மாற்றி துவைச்சி மாற்றி கட்டிக்கிறது. ஒரு நாளும் வருத்தப்பட்டதே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த கல்யாணத்துக்கு எடுத்த புடவை அது எங்கன்னா வெளியே போகிறதுக்கு மட்டும் கட்டி போகிறது. அதை என்ன பண்ணாங்க, துவைச்சி வீட்டுக்கு இந்த ரைஸ் மில்லுக்கு ஒரு ரைஸ் மில் இருக்குது. இந்த ரைஸ் மில் மாடியில் அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது, முன் பக்கம் ஒரு ரூம் இருக்குது. நாங்கள் வாடகை கம்மினா அந்த பக்கம் ரூமில் இருந்தோம். 60 ரூபா வாடகை. அப்போ அந்த 60 ரூபாயே ஒரு மாதம் தேடி கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும். அந்த 60 ரூபா வாளிட்ட போனால் துணி வச்சு அந்த முன்னே ஒரு ஹால் மாதிரி இருக்கும், அதில் காய போட்டோம். அந்த எதிர் வீட்டில் மாவு பையபடி தம்பி குடும்பம் இருந்தார். அவங்க பொண்ணு சின்ன பொண்ணு, இப்போ பெரிய பிள்ளை ஆயிடுச்சது, பெரிய கல்யாணம் ஆகி எல்லாம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு குழந்தை என்ன படிச்சு நெருப்பை தந்து அந்த புடவையில் வச்சிருச்சு. இருந்த ஒரே புடவையும் நல்ல புடவை, அது வெளியே போகிறதுக்கு கட்டிக்கிற புடவை, அதையும் காலி பண்ணிடுச்சு. வருத்தப்படவே இல்லை, திட்டவும் இல்லை. தேவன் எதையோ ஒன்று செய்ய நினைக்கிறாருன்னு சொல்லி ஜபம் மட்டும்தான் போனோம். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த சகோதரி, அவங்க பொண்ணு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ குழந்தை இப்படி பண்ணிடுச்சிங்க, நான் வாங்கி தந்துடுறேங்க, வேறெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என் குழந்தை பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் தேவன் பாருங்க, இப்போ அதை விட 100 மடங்கு அதிகமாய் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதை பற்றி கவலைப்பட்டுங்கிறீங்க? நல்ல ட்ரெஸ் இல்லைங்க, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொளுத்திட்டாங்கங்க. ஒரு பெரியவங்க கொளுத்தினா கூட திட்டிருக்கலாம், குழந்தை கொளுத்திடுச்சுங்க, திட்டக்கூட முடியல. சின்ன குழந்தை, அது என்னன்னா ஒரு 2 வயசு சார் குட்டி அளவு தான் இருக்கும். அது நெருப்பை தந்து வச்சிச்சு. என்ன பண்ண முடியும்? அந்த குழந்தைய அடிக்க முடியுமா, திட்ட முடியுமா? அதுக்கு ஒன்றும் தெரியாது. யோசித்து பாருங்களேன். அப்போவும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தோம். இப்போ இருக்கிற இந்த நிலைமையை தேவன் கொண்டு வந்தார். நீங்கள் எதை பற்றி கவலைப்படுறீங்க? ஐயோ நல்ல ட்ரெஸ் இல்லைங்க, கர்த்தர் கொடுப்பார். நல்ல சாப்பாடு இல்லைங்க, மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் கொடுப்பார். குடிக்கிறதுக்கு கூழ் கூட இல்லைங்க, கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. 5வது, இந்த ஒரு வசனத்தை மட்டும் முடிச்சிடலாம், இன்னொரு 5 வசனங்குது. வசனம் மட்டும் சொல்லிடுற, குறித்து வச்சுக்கோங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33, 34. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். நாளைக்கு இன்னைய நிலைமையே ஓடுறது கஷ்டமாகுது, நாளை பற்றி யோசிச்சுட்டு இருக்காராம் அவர். இன்னைக்கு ஓடுவோமா? இன்னைக்கு முடிப்போமா? அந்த நாளை முடிப்போமா? யாருக்குங்க தெரியும்? இந்த நாளை முடிப்போன்னு நமக்கு இன்னைக்கு நிச்சயம் இருக்கா? கிடையாதுங்க. நாளைக்காக வருத்தப்படுறாரு சில பேருக்கு. நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு அதை பண்ணு, இதை பண்ணு. இன்னைக்கு வேலையை முடிங்க முதல்ல, அதுவும் அவர் கையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் முன்னே சொல்றாரு இந்த வசனம், நாளைக்காக கவலைப்படாத, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேவை. நாளைக்கு அந்த போயிட்டு அந்த வேலை பண்ணி ஒரு லட்சம் ரூபாய் வருங்க, அந்த வேலையை முடிச்சா அப்படின்னு சொல்றியா? நாளைக்கு நீ இருந்தா பார்த்துக்கலாம், இன்னைக்கு தேவனை தேடு. அல்லேலூயா. இன்னைக்கு முதல்ல தேவனை தேடு, அவர் ராஜ்யத்தை தேடு, அப்புறம் நாளைக்கு அதை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. இதுக்கப்புறம் 6வது வசனம் மட்டும் சொல்றேன். 6வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19 20 எதை குறித்துனா, ஆபத்து வரும்போது எப்படி மேற்கொள்ளுவோம் என்று கவலைப்பட வேண்டாம். 6வது, ஆபத்து வரும்போது எப்படி மேற்கொள்ளுவோம் என்று கவலைப்பட வேண்டாம். 7வது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம், பிரபஞ்சத்தை குறித்து
கவலைப்பட வேண்டாம். இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தை குறித்து, இந்த பிரபஞ்சத்தின் காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். எட்டாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 44வது வசனம். பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். அதில் பார்த்தீங்கன்னா மார்த்தாள் மரியாள் சம்பவம் வரும். மார்த்தாள் அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இயேசுவின் பாதத்தில் உட்காந்துங்கிறா, வேலை குறித்து கவலைப்படுறா. அவர் சொல்கிறாரு, வேலையை விட இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொள்வது தான் பாக்கியன்னு சொன்னார்னு சொல்லிட்டு நம்ம பைபிளில் பார்த்துருக்குறோம். 9வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கவலைப்பட வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:11. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கவலைப்பட வேண்டாம். 10வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனம். லௌகீக கவலை, அதாவது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு கவலை வேண்டாம். லௌகீகனா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியங்கள், கவலைப்பட வேண்டாம். 11வது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23, 24. கட்டுகளையும் உபத்திரவம் குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகளையும் உபத்திரவத்தையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். 12வது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் 20லிருந்து 22 வரை. அடிமையாய் அழைக்கப்பட்டேன் என்று கவலைப்பட வேண்டாம். அடிமையாய் அழைக்கப்பட்டேன் என்று கவலைப்பட வேண்டாம். எந்த நிலையில் அழைக்கப்பட்டாயோ அதிலேயே கர்த்தருக்காக காத்திரு. 13 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32லிருந்து 35 வரை. கர்த்தரை பற்றி கொண்ட கர்த்தரை பற்றி கொண்டீர்களானால் கவலை இல்லாமல் வாழலாம். 14 பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதெல்லாம் வீட்டில் போய் படிச்சுக்குங்க. கவலைப்படாத இருக்கணும்னா ஜபம் பண்ணி கொண்டிருங்கள். ஜபந்தான் அதுக்கு வழிதியும் மருந்து. கவலைப்படாத வாழணும்னு நினைக்கிறீங்களா? ஜபம் பண்ணுங்க. இந்த 14 காரியங்களை, இருக்கிற 5 காரியங்களை உங்களுக்கு பிரசங்கமாகவும், மிச்சம் 7 காரியம் 9 காரியங்களை உங்களுக்கு வசனமாகவும் சொல்லியிருக்கேன். மற்றதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மறுபடியும் ஒரு முறை சொல்லலாமா? பெண்கள் மட்டும். கொஞ்சம் சுதி குறைஞ்சிருக்கு. ஆண்கள் மட்டும் சொல்லலாமா? நீங்களாம் உங்களை தான் நீங்கள் சேர்ந்து சொல்லலாம். சொல்லுங்க. இவ்வளோதான் சவுண்டு. சரி, பிள்ளைங்க ஓ இந்த பக்கம் கேட்கும். பெண்கள் சொல்கிறாங்களா? அப்படிதான் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது 3 இடத்துலேருந்து சவுண்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் அதுலேயும் இப்போ தான் நீங்கள் தான் வந்துருக்க. ஏன்னா கொஞ்சம் கூட்டமாக அதிகமாக்குறீங்கள, அதனால் உங்கள் கூட்டம் அதிகமாகுது. அப்படி இல்லாமல் இல்லைங்க எங்களுக்கு கெத்தே தனின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுங்க.